கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம வேதத்தில் எடுத்துப்போம். மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்குப் போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்குப் போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 2 வாசல் வச்சிருக்கிறார். கனியை மரத்தை படைச்சிட்டு என்ன சொன்னார்? நன்மை தீமை அறியத்தக்க ஒரே மரத்தில் 2மே இருந்தது. இதை தொடாத இதை தொடுனார். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 வழிகள் உண்டு. ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல் வழி, 2வது ஜீவனுக்கு போகிற வாசல். கேட்டுக்கு போகிறது எப்படி இருக்குது? வழி விரிவும் விசாலமுமாக இருக்குது. கேட்டு பெருசாக இருக்கிறது எது? கேட்டுக்கு போகிறது. ஜீவனுக்கு போகிறது இடுக்கமும் நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நான் விசுவாசிக்கிறேன், நம்மலாம் கண்டுபிடிச்சதுனால தான் கொஞ்சமாக உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. கேட்டுக்கு போகிறது நிறைய பேர், பிரவேசிக்க இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறாங்க, அவங்க நிறைய பேர், அநேகர். அப்போ இன்றைக்கி என்ன டைட்டிலில் பேசுகிறேன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். எந்த வழியாக உட்பிரவேசிக்கணும்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய உலகப்பூர்வமாக பார்க்கும்போது எல்லாமே பெருசாக தான் நம்ம பார்ப்போம். உண்மையாக இல்லையா? இப்போ உங்கள் முன்னாடி 2 வாசல் எப்போவுமே திறந்து தான் இருக்குது. ஒன்று எது? கேட்டுக்கு போகிற வாசல். ஒன்று ஜீவனுக்கு. அதானே போட்டிருக்கு, ஜீவனுக்கு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எந்த வாசலில் நீ இருக்கிற? கேளுங்க, எந்த வாசலுக்கு வழியாக நீ போயின்னு இருக்க? எந்த வாசலுக்கு வழியாக போகிறோம்? வாசல் பெருசாக பார்க்காதீங்க, சென்றடைகிற பிளேஸை பாருங்கள். அல்லேலூயா. வாசல் பெருசாக இருக்கிறதுனால அங்கே எல்லாமே நடக்கும்ல, அது முடிவு பாதாளம். அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விசாலமுமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்குது. இன்றைக்கி இடுக்கமும் நெருக்கமும் வாழ்க்கையில் வந்தால் இயேசப்பா விட்டு நிறைய பேர் போயிடுறோம். அல்லேலூயா. ஆனால் ஜீவனுக்கு ஏதுவானது தான் நன்மையை பயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அந்த ஒரு ஸ்டெப்பில் போகும்போது தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிறைய பேர் அலுவலகத்துக்கெலாம் போகும்போது ரொம்ப செக்யூர்டான இடத்துல எப்படி உள்ளே சொல்லுங்களேன், எப்படி இருக்கும் வாசல்? வேலைக்கு போனவங்களாம் சொல்லுங்களேன். ரொம்ப செக்யூர்டான பிளேஸில் உள்ளே நம்ம அனுமதிக்கிறாங்க, அந்த வாசல் எப்படி இருக்கும்? குறுகலாக இருக்கும். 1 2வது ஒருத்தர் தான் போக முடியும். 3வது நிறைய செக்யூரிட்டி செக்கு இருக்கும். அந்த காரியங்களில் இடுக்கமான வாசலில் நம்ம பிரவேசிக்க முற்படணும். இன்றைக்கி வாழ்க்கையில் சோதனையே இருக்கக்கூடாது. மீனிங்கை தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த இடத்துக்கு போனோன்னா அவ்வளோ குவாலிஃபிகேஷனை கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. ஊரெல்லாம் எல்லா அயோக்கியத்தையும் பண்ணிவிட்டு அங்கே போக முடியாது. அல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட அர்ப்பணித்துருங்க. நான் மைக் டைசனை பற்றி நான் படிச்சுன்னு இருந்தேன். மைக் டைசன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யார் அவர்? ஒரு குத்துச்சண்டை வீரர். 13வது வயதிலே 38 வாட்டி ஸ்டேஷனுக்கு அவரை கைது செய்தாங்களாம், குடும்பத்தின் சூழ்நிலையினால். ஆனால் உலகம் போற்றுகிற குத்து சண்டை வீரர். உங்களுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாருன்னா அதில் இடுக்கமும் நெருக்கமும் இருக்கும், ஆனால் அது ஜீவனுக்கு ஏதுவாய் தான் இருக்கும். அந்த மனுஷன் 4 மணிக்கு எழுந்திச்சிட்டு 8 கிலோமீட்டர் ஓடுவாராம். அல்லேலூயா. அதுக்கப்புறமா 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வாராம். 20வது வயதில் ஹெவி வெயிட் சாம்பியனை பெற்றவர். ஏன்னா அவருடைய பாதையில் எவ்வளோ இடுக்கமும் நெருக்கமும் இருக்கோ அது வெற்றியின் சிகரமாக இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கி விசுவாசிங்க மத்தியில் ஜெயம் இல்லை, பணம் இல்லை, வெற்றி இல்லைன்னும் போது நம்ம ஏதோ விஷயத்தில் தப்பு பண்ணினே இருக்கிறோம். அல்லேலூயா. இடுக்கமும் நெருக்கமும் உங்களை உயர்த்தும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இடுக்கமும் நெருக்கமும் மட்டும்தான் உங்களை உயர்த்தும்.
இன்றைக்கி எல்லாம் விசாலத்தை பார்க்குறோம், விரிவை பார்க்குறோம். நான் தப்பாக சொல்ல, பெரிய சர்ச்சாக இருந்தால் கர்த்தர் அங்கே இருப்பார். அப்படி இல்லை, நீ பரிசுத்தமாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருப்பார். அல்லேலூயா. உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுவார். எத்தனை அப்போஸ்தலர் உன் தலையில் கை வச்சாலும், எத்தனை பரிசுத்தவான்கள் உன் தலையில் கை வச்சாலும் ஒன்றுமே உருப்படாது. ஏன்னா நீ பரிசுத்தமாய் இல்லை. இடுக்கமும் நெருக்கமுமான வழியில் பிரவேசிக்கிறவன் தான் ஜீவனுக்கு ஏதுவான வழியில் உள்ளே போக முடியும். அல்லேலூயா. அதனால தான் யோவான் 10:9 சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை. யாருங்க வழி? இப்போது அவர் மட்டும்தான் வழி. அல்லேலூயா. அதான் என்ன சொல்கிறார் 9:10, நானே என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும். இனி 2 வழி இருக்குது. எந்த வழியில் போகிறதுன்னு யாருக்கும் தெரியல. அப்பா சொல்லுவார், இல்லைனா அம்மா சொல்லுவாங்க, அம்மா இதில் போவாத, முட்டி மோதிக்கின்னு வர்றது. அப்பயும் பேச்ச கேட்குறது. அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அறிவில் என்ன சொல்கிறாங்க, இந்த வழியில் போவாத. இன்றைக்கி வழி பெருசாக இருந்ததுன்னா எல்லாமே ஓடிடுறோம், இல்லைனா விசாலமாக இருந்தால் ஓடிடுறோம். இன்றைக்கி பாவத்துக்கு நம்முடைய நாடு ரொம்ப அதிகமான காரியங்களை செய்து கொண்டு வருது. வழி விசாலமும் விரிவுமாக இருக்குது. சங்கீதக்காரன் சொல்கிறான் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒருவேளை கேட்டுக்கு போகிற வழியில் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த செய்தியை கேட்ட பிறகு திரும்பிடுங்க, யூட்டர்ன் போட்டுருங்க. எந்த வழியாக வரணும்? இனிமேல் இடுக்கமும் நெருக்கமுமான வழியில் நம்ம உட்பிரவேசிக்கும் போது அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி பிரச்சனையே என்னன்னா, எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்குறோம், அவன் போகிற வழியை நம்ம கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். மத்தேயு 15:14 வசிங்க. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். தெளிவான ஞானம் வந்துட்ட பிறகு அந்த வழியில் பிரவேசிக்கக்கூடாது. உண்மையா இல்லையா? இந்த வழி பிரச்சனை. இப்போ இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்போது கிண்டிக்கு கிளம்புறீங்க. பைக்கில் போகிறீங்களோ காரில் போகிறீங்களோ இதில் போகிறீங்களோ, ஃபஸ்ட்டு மேப் போட்டு பார்ப்போம். எந்த டிராஃபிக்கா பார்க்குறோமா இல்லையா? ஃபுல் டிராஃபிக் 2 ஹவர் காட்டுது. அந்த வழியாக போவோமா? சொல்லுங்கள். ஜீவனுக்கு ஏதுவான வழி நெருக்கமும் இடுக்கமுமாக தான் இருக்கும். அந்த வழியில் உட்பிரவேசித்த தான் நீ ஜீவனை சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. இந்த பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அந்த பாய் ஃப்ரெண்டு. வழி விசாலமும். ஏன்னா குருடன் உன் கூடவே சுற்றுவான், ஒரு குருடி உன் கூடவே சுற்றுவாங்க, வழி காட்டிக்கினே இருப்பாங்க. அது எங்கே போய் விழும்? குழியில் விழும். ஜீவனுக்கு ஏதுவாக இருக்காது அது. அல்லேலூயா. ஜீவனுக்கு ஏதுவானது இடுக்கமும். வீட்டில் குத்துவாங்க, அந்த வழி தான் நல்ல வழி. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், குத்துலாம் வாங்கு. இப்போ என்னன்னா பசங்க இன்றைக்கி வளர்கிற பசங்க எப்படி தெரியுமா? என்னை பற்றி நீ கேட்காத. அது வழி எப்படி இருக்கும்? விசாலமாக இருக்கும். வழி ஓப்பனாக இருக்கும், ஓப்பன் டோராக இருக்கும். இன்றைக்கு வழியை மாற்றணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வழியை மாற்று. இப்போ நீ குருடனாக இருக்கிற, ஒரு வழியில் தெரிலனா யார் உங்களை நடத்த முடியும்? அவர் மட்டும்தான் நடத்த முடியும். பக்கத்தில் தட்டி சொல்லு, வழி தெரிலனா அவரை கேளு, யாரையுமே கேட்காத. முழங்கால் போடு, அப்பா நான் போகிறது இது கரெக்டா? அல்லேலூயா. முழங்கால் போட்டு கேளு, அப்பா நான் போகிற வழி கரெக்டாக? எனக்கு நீங்கள் போதித்தரலுங்க. நீங்கள் தானே பாதைக்கு தீபம் கால்களுக்கு வெளிச்சமும், பாதைக்கு உம்முடைய வசனம் தான் என்னை நடத்தணும். அல்லேலூயா. இங்கே புல்பீட்லேருந்து வர வசனம் உங்களை நடத்தணும். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வாரத்துக்கு அந்த மாதத்துக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதையும் மீறி நீ அந்த வழியில் போனீன்னா குழியில் தான் விழுவ. அல்லேலூயா. அது ஜீவனுக்கு எதுவாக இருக்காது, அது கேட்டுக்கு போகிற வழியாய் தான் முடியும். ஏன்னா அது விசாலமும் விரிவுமாக இருக்கும். அல்லேலூயா. அது பாதாளத்துக்கு போகிற வழி. இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், இடுக்கமான வாசலில் உட்பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. அல்லேலூயா.
அதனால தான் குருடரை அறியாத வழியில் நடத்துகிற தேவன். மத்தேயு 16:24 வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அவர் உங்களை நடத்த அவர் ரெடியாக இருக்கிறாரு. அவர் பின்னாடி வரத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. நிறைய ஃபோட்டோவில் போட்டிருப்பாங்க, இந்த சைடு பெரிய வழி இருக்கும், நிறைய பேர் போவாங்க, இந்த சைடு சின்ன வழி, ஒருத்தரும் போக மாட்டாங்க. நம்மளுக்கும் அப்படி தான். அங்கே தேங்காய் நிறைய விற்றுன்னு இருப்பான், அங்கே கும்பலேருந்து அங்கே போவோம், இங்கே சொல்லுங்களேன். ஏன்னா அவன் ஓசியில் நிறைய கொடுப்பான், கொசுறு போடுவான், ஆஃபர் போடுவான்னொடனே, ஆஃபர்னோடனே எங்கே போய் நின்றுறோம் சொல்லுங்களேன். என்னையே சேர்த்து தான் சொல்லுங்கள், எங்கே போய் நின்றுறோம்? எங்கே விசாலமோ. இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு பேஸ்ட்டு ஒரு சோப்பு வாங்கிட்டு வெளியில் வரோமா? இல்லை. வரும்போதே அந்த பில்லிங் கவுண்டர்லேயே நல்லா வச்சுருப்பான், கண்ணுக்கு குளிர்ச்சியாக எல்லாத்தையும் வைப்பான். சுகர் 400 இருந்தாலும் ஒரு போலி பேக்கெட் எடுத்துன்னு தான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது. வழி விசாலமும் விரிவுமாக இருக்கும். இது கெட்டுக்கு போகிற வழி. அல்லேலூயா. ஆனால் ஜீவனுக்கு ஏதுவானது நெருக்கமும் இடுக்கமுமாக இருக்கும். இன்றைக்கி விசுவாசிகளுக்கும் சரி, குடும்பத்துலேயும் சரி, கொஞ்சம் நெருக்கி கொஞ்சம் இடுக்கி பிடிச்சா கையை விட்டு போயிடுறாங்க. நீங்கள் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இங்கேயே தான் இருப்பீங்க. அல்லேலூயா. நெருக்கமும் இடுக்கமும் தான் ஜீவனுக்கு ஏதுவானது. எப்படி ஒன்றா வாழ்ந்துக்கோ, தசம்பாகத்தை கொடுத்து ஊழியத்தம் பண்ண நான் வரல. புரியுதுங்களா? எப்படி ஒன்றா பாவத்தை பண்ணிக்கோ, எப்படி ஒன்றா வாழ்ந்துக்கோ, நான் உனக்கு வந்து ப்ளஸ் பண்ணுவேன்னு நான் ஊழியத்துக்கு வரல. இடுக்கமும் நெருக்கமுமான வழியில் தான் கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 119, 105 வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நெருக்கம் அதிகமாக இருக்குங்க. அல்லேலூயா. ஆனால் கிருபையை தந்து நம்மை தேற்றுகிறவர். அல்லேலூயா. கிருபையை தந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். எந்தெந்த நெருக்கத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அவருக்கு எல்லா நெருக்கமும் தெரியுங்க, இடுக்கமும் தெரியும். ஏன்னா ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை வழி நடத்துகிற தேவன். 2 பேரை நான் மேற்கோள் காட்டி நான் செய்தியை முடிக்கிறேன். 2 நாளாகவும். இப்போ யோசியா ராஜாவானது எத்தனை வயசில்? 8 வயதில். தகப்பனையும் தாத்தாவையும் வெட்டி போட்டாங்க. 8 வயசில் ஸ்தானத்துக்கு வராரு. ஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே அவர் எப்படி இருக்கிறாருன்னா, தாவீதின், அது என்ன போட்டிருக்கு, தாவீதின் வழிகளில் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். செம்மையான காரியங்களை யோசியா ராஜா செய்கிறான். 8 வயசில் ராஜாவாயிட்டாங்க. 31 வருஷம் ஆளுகை செய்கிறான். எவ்வளோ இடுக்கம் நெருக்கமான ஒரு வழி. ஆனால் எந்த இடத்துலையும் அவன் வழி விலகி போகல. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் வேறு மாதிரி வாழ்ந்தாங்க. ஆனால் இவன் தாவீதுடைய வசனத்துலேயும் தாவீது பண்ண எல்லா காரியங்களையும் செயல்பட தொடங்கினவன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை விட்டு அவன் வழி விலகவே இல்லை. அல்லேலூயா. அவனுடைய 8வது வயதில் ராஜாவாய் முன்குறிக்கப்பட்ட அந்த மகன், அந்த போட்டிருக்கு, அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவன் நிற்க வச்சு இடிக்க வைக்கிறான். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகள் வார்ப்புகள் விக்கிரகங்களை வெட்டி விக்கிரகங்களை உடைத்து நொறுக்கி அவர்களுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேதங்களை குழிலே தூவி எருசலேமை சுத்திகரித்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு இருக்கணும். அல்லேலூயா. நெருக்கமும் இடுக்கமான நேரத்தில் தான் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவன். 8 வயதில் அவனுக்கு ராஜரீகம் பண்ணுகிற ஒரு ஞானம் இருந்திருக்காது. இருக்குமா? 8 வயதில் ராஜரீகம் பண்ணுகிற ஒரு ஞானம் அவன்கிட்ட இருந்திருக்காது. ஆனால் அவன் அந்த இடுக்கமான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் கர்த்தரை விட்டு வழி விலகாமல்
அவரை இறுக்கமாய் பிடித்து கொண்டு தேசம் முழுவதும் சுத்திகரித்த ஒரு மகனாய், அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு அந்த 27 வாசிக்கிறோம், இந்த ஸ்தலத்திற்கு அவன் குடிகளும் விரோதமாய் தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை கேட்கையில் உன் இருதயம் இலகி என் முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். சின்ன பையனுக்கு எவ்வளோ நெருக்கங்க. ஆனால் அந்த நேரத்தில் தேசத்தை சுத்திகரிக்க கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும்தான் இப்போ நெருக்கத்துலேயும் இடுக்கத்துலேயும் வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. வழி விசாலத்தை பார்க்காத, நெருக்கத்தை பாரு. அல்லேலூயா. நெருக்கத்தில் மட்டும்தான் ஜீவனுக்கு ஏதுவானது நடக்கும். அல்லேலூயா. நெருக்கத்தில் மட்டும்தான் ஸ்தோத்திரம் கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவனை தர முடியும். நம்ம நோவாவை பார்க்கும்போது 6:9 பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6:9 நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன். யார்? நோவா. நான் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து படிக்கும்போது அந்த தேசத்தில் மழைன்னா என்னதுனே தெரியாத ஒரு தேசமா. அல்லேலூயா. நோவா பேழையை கட்டும்போது கர்த்தர் சொல்லிட்டார், பேழையை கட்டுன்னு. மழைன்னு என்னான்னே தெரியாத ஒரு ஊரில் பேழையை கட்டுறான். அப்போ அந்த மக்கள்லாம் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்பொழுது அது இடுக்கமும் நெருக்கமுமாய் தான் இருக்கும். எத்தனையோ பேர் தூசித்த நாட்களில் 120 வருஷம் அவன் கட்டினான்னு ஒரு கால்குலேஷன் வருது. ஏன்னா அவங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சியை வைத்து நாங்கள் சொல்கிறாங்க. அத்தனை வருஷம் எத்தனை பேர் அவனை இழந்திருப்பாங்க. ஒரு லூசு மாதிரி போய் கட்டிட்டு இருக்கிறாங்க. இடுக்கமும் நெருக்கமுமான ஒரு வழி. ஏன்னா கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை, அவன் நான் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வரும்பொழுது இடுக்கமும் நெருக்கமுமாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிங்க. பெரியவங்க வீட்டில் எதனா சொன்னால் அக்செப்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. பண்ண மாட்டோம்ல. இடுக்கமும் நெருக்கமும் குத்தா பேச்சுவார்த்தையே சில வீட்டுகளில் இருக்கா? இருக்காது. சவுண்டாக வருது. இருக்காது. அட்வைஸ் பண்ணாவே இன்றைக்கி பிடிக்கல. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கும் போது நேசர் உங்களோடு இருப்பார். உங்கள் பாதையை இன்றைக்கி சீர்தூக்கி பாருங்கள். எந்த வழியில் நீங்கள் பிரவேசித்து கொண்டு இருக்கிறீங்க. ராபோஜன பந்தியில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்பா, எந்த வழியில் நான் நிற்கிறேன்? உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் ப்ரைவேட் பிளேஸ் எங்கே இருக்குன்ட்டு. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்கே பிரயாணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாரும் உங்களை வந்து எடை போட தேவையில்லை. ஆனால் அவருக்கு மறைவானது உலகத்தில் நீ எங்கே போய் ஒழியலாம், ஆனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு தெரியும் உன் வழியை, உன் வழிகளை அறிந்திருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொன்னால் நீ எங்கே போய் உட்கார்றன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. குருடனை பார்த்து வழி கேட்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் ரோல் மாடலாக ஒருத்தரை வச்சுருக்குறோம் வாழ்க்கையில். இருக்குங்களா? அவர் தான் வழி. அதுக்கு தான் அந்த வசனத்தில் என்ன சொல்ல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யார் யாரெல்லாம் ரோல் மாடலாக வச்சுக்கிறீங்களோ ஓரம் கட்டிடுங்க. ஃபஸ்ட்டு ஏசப்பா இருக்கும், ரெண்டாவது யாருன்னா வச்சுங்க. அல்லேலூயா. அப்துல் கலாமை கூட ஃபோட்டோ வச்சு நிறைய பேர் வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஒன்றும் உருப்படாது. அவர் தான் வழி. அல்லேலூயா. இங்கே பூலோகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு நீ யாருன்னா வச்சுக்கலாம், ஆனால் ஜீவன் போயிட்ட பிறகு அவர் தான் உனக்கு வரணும். அல்லேலூயா. உலகத்தின் காரியத்திற்கு நிறைய ரோல் மாடலை நம்ம வச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் வழி காட்டுகிறவர் அவர். அல்லேலூயா. எந்த வழியில் பிரவேசிக்கணும்னு அவருக்கு உங்களை ஞானத்தை தருவார். உங்கள் தகப்பனும் தாய்க்கும் கட்டளையிடுகிற வார்த்தையை நீங்கள் கட்டுப்படுங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கட்டுப்பாட்டை இழந்து போகிற நாட்களில் இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், வழியை நீ சூஸ் பண்ணு. அல்லேலூயா. தப்பான வழியில் போனீங்கன்னா யூட்டர்ன் அடிச்சிடு. 50 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா அப்புறமா திருப்பி வரணும். இப்பயே யூட்டர்ன் அடிச்சிடு, பக்கத்துலேயே தான் இருக்குது. அல்லேலூயா. வழியை விட்டுட்டு நிறைய பேர் இன்றைக்கி சுற்றின்னு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லார், இடுக்கமும் நெருக்கமுமான வழி ஜீவனுக்கு எதுவாய் நடத்தும். அல்லேலூயா.
4 விஷயங்கள் அதில் சொல்லிடுறேன். இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கணும்னா 4 காரியங்களை நீங்கள் பண்ணணும். நிறைய இருக்குது, நான் 4 மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மத்தேயு 18:3-4 வாசிங்க. மத்தேயு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். தாழ்மை யாருக்கிட்ட இருக்கோ கிருபை இருக்கும். உலகத்தான் சொல்லுவான், தாழ்மை இருக்கவங்ககிட்ட செல்வம் வந்து சேரும். உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. தாழ்மை யாருக்கிட்ட இருக்கோ என்ன வந்து சேரும்? கர்வமும் பெருமையும் அதிகமாக இருந்தால் அவங்க சொல்கிற வேர்டு வந்து சொல்லி வாசப்படியில் வரமாட்டான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் உறுதுணையாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ மனம் திரும்பி குழந்தையை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் எந்த வாசலுக்குள்ளே நீ போக முடியாது. ஜீவனுக்கு ஏதுவான வாசலுக்குள்ளாய் போக முடியாது. யோசுவாவை எல்லாம் ஒரு அவருக்கு குழியை வைத்து கொண்டே இருந்தாங்க. குழியில் போட்டாங்க, விற்றாங்க, சிறையில் போட்டாங்க. ஏன் இவ்வளோ அவனுக்கு கர்த்தர் வந்து காரியங்களை பண்ணிகிட்டே இருந்தாருன்னா, கடைசியில் வந்து சகோதரர்கள்லாம் அவரை மீட் பண்ணி வரும்போது எல்லா சகோதரையும் உட்கார வைக்கிறான். கடைசி தம்பிக்கு மட்டும் 2 பங்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவன் மனசில் இன்றைக்கும் பார்ஷியாலிட்டி இருக்குது, கரை ஒட்டின்னு இருக்குது. அந்த கரையை எடுத்து போடுகிற வரைக்கும் அவர் எல்லா குழியும் அவனை தூக்கி போட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை என்ற ஒரு இருக்கணும். பெருமையோ அகந்தையோ எல்லாமே இருக்கக்கூடாது. பக்கத்தில் தட்டி சொன்ன, கொஞ்சம் தாழ்மையாக இரு, முறைச்சி பார்க்காத. என்கிட்ட இத்தனை வீடு இருக்குது, என்கிட்ட இத்தனை சவரம் இருக்குது, நான் இந்த ஜாதி, நான் இந்த கோத்திரம், நீ வந்து கேட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்கிற. அதனால் வீடு வைக்க வேணான்னு நான் சொல்ல. மேன்மை பாராட்டாதீர்கள், பெருமை பாராட்டாதீர்கள். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. பிள்ளையை போல் ஆகிறவன் தான் அங்கே பெரியாலாம் இருக்க முடியும். அவன் தான் அங்கே சாப்பாடு டோக்கன் தருவான், நீ அங்கே போய் லைனில் நிற்ப. அல்லேலூயா. எங்கே? பரலோகத்தில். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னன்னா, உட்பிரவேசிக்கணும்னா, இடுக்கமான வாசலில் உட்பிரவேசிக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயமே மனம் திரும்பி தாழ்த்தணும். மனம் திரும்பினா மட்டும் போதாது, எல்லாவற்றிலையும் தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தாழ்ந்து போக பவுல் சொல்கிறான், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அவன் ராஜாவாக இருந்து மாற்றப்பட்டவன். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கவும். நிறைய பேர் பேசுறதை கேள்விப்பட்டிருங்க. அப்போ நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம் ஐயா, இதுக்கு மேலே இறங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு சொல்லுங்களேன், நாங்கள் இதுக்கு மேலே கீழே இறக்கி விட்டார்னா என்ன பண்ணுவேன்? வந்து தான் ஆகணும். அல்லேலூயா. நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டு ஐயா, எங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. நாங்கள் இதுக்கு மேலே கீழே இந்த பீப்புள்கிட்டலாம் நாங்கள் பேச மாட்டோம். இல்லை, உன்னை நீ தாழ்த்தணும். பக்கத்தில் தட்டி சொல்லு, நீ தாழ்ந்து போ. உன்னை குட்டுறாங்களா? தாழ்ந்து போ. குழியில் போடுறாங்களா? தாழ்ந்து போ. புறம் கூடுறாங்களா? தாழ்ந்து போ. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ தான் எந்த வாசலுக்குள்ளே வருவ? ஜீவனுக்குள்ள வாசலுக்குள்ளே வருவ. இல்லைன்னா பெரிய வாசலில் நிற்ப, 1000 நீ ஒன்றா இருப்ப. 1000 ஒன்றா இருக்க நான் விரும்பலை. நான் ஒருத்த மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. நான் ஒருத்த மட்டும்தான் ஏசப்பா கண்ணு முன்னாடி போய் நிற்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாத்துக்கும் கூட்டம் சேர்த்துக்கிறோம். இங்கே போகலாமா? 4 பேர் வரீங்களா? 5 பேர் வரீங்களா? ஜீவனுக்கு எதுவான வழி உனக்கு மட்டும்தான். உன் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ மாமியாரோ மருமகளோ கூட வரமாட்டாங்க. ஜீவனுக்கு எது மட்டும்தான் போகிற? நீ மட்டும்தான் போகிற. வீட்டில் யாரும் ஜெபம் பண்ணலனாலும் யார் பண்ணணும்? சொல்லுங்களேன். நான் பண்ணணும். இப்படி சொல்லுங்கள், நான் பண்ணணும். வீட்டில் யாரும் ஜெபம் பண்ணலனாலும் என் ஜீவனுக்கு யார் உத்தரவாதி? நான் தான் உத்தரவாதி, கர்த்தர் கிடையாது. என் ஜீவனுக்கு யார் உத்தரவாதி? நான் தான். பாஸ்டர் உத்தரவாதி கிடையாது, நான் உத்தரவாதி கிடையாது. நான் உங்களுக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம், ஆனால் உத்தரவாதி யார்? நீ தான். அல்லேலூயா. ஜீவனுக்கு ஏதுவான வழியை தேர்ந்தெடுக்கிறது யார் கையில் இருக்குது? உன் கையில் இருக்குது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது உத்தரவாதி நீ மட்டும்தான். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு பெரிய 7 அடி இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போனோம், என்ன பண்ணணும்? ஏன் நேராக போக வேண்டியது தானே? குடிசை வீடு தானே, நீங்கள் பெரிய ஆள் தானே. ஏன் குனிகிறோம்? கர்த்தர் தாழ்மை எதிர்பார்க்கிறார். எந்தெந்த இடத்துல இறங்கணுமோ இறங்கி தான் ஆகணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இறங்கிப்போ. மாமியார்கிட்ட இறங்கிப்போ, மருமகள்கிட்ட இறங்கிப்போ. சொல்லவே மாட்டோம் பாருங்களேன், சொல்லவே மாட்டோம். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், மாமியார்கிட்ட இறங்கிப்போ, மருமகிட்ட இறங்கிப்போ, நாத்தனார்கிட்ட இறங்கிப்போ, கொழுந்தனார்கிட்ட இறங்கிப்போ. போவே மாட்டோம். மனம் திரும்பி குழந்தை போல் மாறாவிட்டால், அந்த குழந்தை போல் தன்னைத்தன் தாழ்த்தாத விட்டால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். 2வது வெளிப்படுத்தினால் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இதில் போதும். ஃபஸ்ட்டு என்னதுங்க? தீட்டு. 2வது அருவருப்பு. 3வது இது 3த்தையும் விட்டு விலகணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தீட்டானதை தொடாத, அருவருப்பை தொடாத, பொய்யை பேசாத. இதை 3த்தை விட்டு விலகினா தான் எங்கே இருக்க முடியும்? ஜீவனுக்கு ஏதுவான வாசலுக்குள்ளே போக முடியும். வாசல் தெரிஞ்சால் கூட உள்ளே போக முடியாது. அல்லேலூயா. தீட்டுள்ளது. மத்தேயு 15:11 நம்ம வாசிக்கிற எதெல்லாம் நிறைய நம்ம பைபிளில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். எதெல்லாம் தீட்டான காரியங்கள், எதெல்லாம் அருவருப்பான காரியங்கள், எல்லாம் பொய்யான காரியங்கள். 15:11 வாசிக்கிறோம், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை பிரியாணி தீட்டுப்படுத்தாது. அல்லேலூயா. வெயிட்டு போடும். ஆனால் வாயிலேருந்து வெளியில் வர்றது என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். படுத்துமா படுத்தாதா? நல்லா சோறெல்லாம் போட்டுருது, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு போகும்போது மனசில் ஒரு குத்திட்டு அனுப்பிச்சிடுறது. பார்த்துருக்கீங்களா? ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம், அந்த ஜென்மம் சாவர வரைக்கும் வீட்டுக்கே வராது. சாவில் போயிட்டு இவங்க போய் சிரிச்சிட்டு வந்துடுவாங்க மூஞ்சை பார்த்துப்பா, அன்றைக்கி சொன்னேன் இன்றைக்கி போயிட்டேன் நீ. தீட்டு உள்ளது வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. உள்ளே போகிறது எதுவுமே தீட்டுப்படுத்தாது. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், அவங்க அந்த லட்டை கொடுத்துட்டாங்க, அதனால தான் எனக்கு சாபம் வந்துச்சு. நீ ஸ்தோத்திரம் பண்ணி தெரியாமல் சாப்பிட்டீங்கன்னா அது உனக்கு சாபம் அல்ல, தீட்டு அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கி கடையில் லட்டு விற்கிறான், அது எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. அது திருப்பதியிலேருந்து எடுத்துன்னு வந்தானோ அரக்கோணத்துலேருந்து எடுத்தானோ நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதை ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை தீட்டை கழிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் தீட்டுள்ளது வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை தீட்டுள்ளது. அதான் போட்டிருக்குது, வாயிலிருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. அதனால் இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் இந்த 3 விஷயத்துலேருந்து வெளியில் விட்டு விலக போகிறோம். விட்டு விலக வேண்டிய காரியங்கள் தீட்டு. 2வது அருவருப்பு. அல்லேலூயா. இன்றைக்கி அருவருப்பான காரியங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்குது. யார் உண்மை யார் பொய்ன்னு நம்ம நியாயம் விசாரிக்க தேவையில்லை. அதான் நான் போன மெசேஜில் அதுக்கு முந்தின மாதம்லாம் சொன்னேன், யாரையும் ரோல் மாலெல்லாம் வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டவங்கெல்லாம் பரிசுத்தவான்களும் கிடையாது, கலர் போட்டவங்களாம் துன்மார்க்கர்களும் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி உலகம் சீர்கெட்டு நிலைமையில் இருக்குது. கர்த்தர் அருவருப்புகளை கர்த்தர் எல்லாவற்றையும் தூக்கி போடுகிறார். அல்லேலூயா. நிறைய அருவருப்புகள் நான் எடுத்தேன், அதில் நான் யாரும் விளக்கம் சொல்லலை. அருவருப்புகள் பார்க்கும்போது விக்கிர வழிபாடு கர்த்தருக்கு அருவருப்பானது, நம்பிக்கையற்ற வாழ்க்கை அருவருப்பானது, பாவமுள்ள வழிகள் அருவருப்பானது, பாலியல் தொல்லைகளும் அருவருப்பானது. இன்றைக்கி யார் யாரெல்லாம் திசை கெட்டு இருக்கிறீங்களோ இந்த மெசேஜை கேட்டவொடனே திரும்பிடுங்க, இல்லைன்னா குழியில் கர்த்தர் போட்டுருவார். அல்லேலூயா. உனக்குரிய மனைவி தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள். அல்லேலூயா. என்ன பாருங்க, உனக்கு இந்த மனைவியோ உனக்கு இந்த கணவன்லாம் நீ உருப்பட்டிருக்க மாட்ட, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள். கர்த்தர் தேவையில்லாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களே கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். எந்த ஆளையும் உங்கள் முன்னாடி எடுத்துன்னு வராதிங்க. உங்கள் குடும்பத்தில் 3rd பர்சன் உள்ள
வர கூடாது. கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அருவருப்பான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அது ஜீவனுக்கு எதுவான வாசலுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கரை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கு கர்த்தர் அந்த கரையை எடுத்து போடுவாராக. அல்லேலூயா. உங்கள் பாதையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அருவருப்பை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு வேளை உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சு விலை காட்டியிருந்தா கூட அதுவும் அருவருப்பு தான். கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். அல்லேலூயா. அருவருப்புகளை இன்றைக்கி விட்டு விலகுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன மனம் திரும்புதலும் தாழ்மையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ரெண்டாவது, தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யையும் விட்டு விலகணும். வாயை திறந்தா, நான் சொல்ல, வாயை திறந்தா பொய். ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்கிறோம் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். தேவையில்லாத பொய்கள், தேவையில்லாத பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். அல்லேலூயா. பொய் உதடுகளை கர்த்தர், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன், சொல்லுங்களேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களே. விசுவாச குடும்பங்களில் இன்றைக்கி தரித்திரம் இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நீ உண்மை இல்லாமல் இருக்கிற. கர்த்தருக்கு கொடுக்குற காரியமாக இருக்கலாம், கொடுத்தல் வாங்கலில் உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு உண்மை குறைவாக இருக்குது. அல்லேலூயா. அந்த அழுக்கு எடுத்து போட்டால் தான் கர்த்தர் ஜீவனுக்கு ஏதுவான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க செய்வார். அல்லேலூயா. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யையும் விட்டு விலகுங்கள். ரெண்டாவது, விட்டு விலக வேண்டிய காரியங்கள் பொய், தீட்டு, அருவருப்பு. மூன்றுத்தையும் விட்டு விலகுங்க. மூன்றாவது விஷயம் பார்க்கலாம். மத்தேயு 7:21 நான் முடிச்சிடுறேன். மத்தேயு 7:21, பரலோகத்தின் படிங்க. அவருடைய சித்தத்தை உணர்ந்து நம்முடைய பயணத்தை ஓட்டணும். அப்போ உம்முடைய சித்தம் எனக்கு என்ன இருக்கணும் என் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என்னுடைய கணவர் வாழ்க்கையில். அவருடைய சித்தத்தை உணர்ந்து நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடும் பொழுது அவங்க தான் யார் கூட பிரவேசிப்பாங்க? அந்த ஜீவனுக்கு ஏதுவான வாசலில் பிரவேசிப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா எவ்வளோ தான் நீங்கள் கூப்பாடு போட்டு கர்த்தாவே என்ன தெரியாதான்னு கேட்டாலும் அவர் தெரியாதுன்னு தான் சொல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா யாருடைய சித்தத்தை நம்ம செய்யல, அவருடைய டிசையரை நீங்கள் நிறைவேற்றலைன்னா, அவர் எந்தெந்த சித்தம்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாய் நம்ம வாழும் பொழுது கர்த்தர் பரலோகத்தில் உங்களை பிரவேசிக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு தகப்பனாருக்கு பிள்ளை கட்டுப்பட்டு தகப்பான் சொல்கிறதை எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த மகனுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய கூடுமானால் பரமபிதாவுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது அந்த பரலோகத்தில் பிரவேசிக்க கர்த்தர் உறுதுணையாக இருப்பார். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்யணும். அதுதான் மூன்றாவது. நான்காவது ஒன்று சொல்லிடுறேன். யோவான் 3:5 வாசிங்க. எல்லாருக்கும் தெரியும். ஜலத்தினாலும் இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. ஒருவன் எதில் பிறக்கணும்? யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கல கை தூக்குங்க. இங்கே யாரெல்லாம் எடுக்காமல் இருக்கிறீங்க? உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் வாய்த்ததுன்னா நீங்கள் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ரெண்டாவது, அபிஷேகம் பெறாதவங்களாம் கை தூக்குங்க. யாரெல்லாம் ஆவியின் அனுக்கிரகம் பெறலையோ கூடிய சீக்கிரத்தில் பெற்றுங்க. இது ரெண்டும் என்னென்னா ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இருக்கும்போது தான் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கலைன்னா அங்கே பிரவேசிப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஜலத்திலையும் பிறக்கணும், ஆவிலையும் பிறக்கணும். 4 விஷயங்கள் சொன்னேன். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க சில வழிமுறைகள் உண்டு. 1, மனம் திரும்புதலோடு கூறிய ஒரு தாழ்மை இருக்கணும். 2வது, தீட்டு அருவருப்பு பொய்யை விட்டு விலகணும். பிதாவின் சித்தத்தை செய்யணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது
இடுக்கமான வாசல் வழியாய் நம்மை உட்பிரவேசிக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் நம்ம உட்பிரவேசிக்க செய்கிற தேவன். அந்த செக்யூரிட்டி மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம போகும்போது அந்த வாசலில் ஒரு தூதரை வச்சுருவாருன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் டிக்கு போட்டுட்ட பிறகு தான் உள்ள ஏர்போர்ட்லேயே இப்போது மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே போகும்போது கூட என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிடெக்டர் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விட்றான். அல்லேலூயா. ஒரு உலகப்பூர்வமான காரியத்துக்கு அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குன்னா பரலோகம் சும்மா இல்லைங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுவோம், பரலோகம் சும்மா இல்லை. இப்போ ஆலயத்தை கூட குளிக்காமல் வந்துடுறோம், யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் பரலோகம் அவ்வளோ பரிசுத்தமானது. அல்லேலூயா. அவர் ஸ்கேனிங்லாம் பக்காவாக வச்சுருப்பார். அல்லேலூயா. அவர் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவார். அங்கே இருக்கணும் அன்பு, தாழ்மை, பொறுமை, இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சந்தோஷம், சாந்தம், பரிசுத்தம் எல்லாமே இருந்தால் தான் எங்கெங்கே போக முடியும். உலகத்தில் நீ ஒரு 50 ஊழியக்காரங்க தெரிஞ்சு வச்சா கூட நீ போக முடியாது. எவ்வளோ பெரிய ஆளுங்களோடு நீ பயணித்தாலும் போக முடியாது. உனக்குள்ளே இந்த குவாலிட்டி எல்லாம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வழியை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். ஒரு கதையை படித்தேன். ஒரு வேடம் போய் சுடுறான். 2 புறா, ஒன்று கீழே, ஒன்று செத்து போய் கீழே விழுது, ஒன்று ரெக்கையில் பட்டு விழுந்துடுது. எதை அவன் எடுத்துன்னு போவான்? ரெக்கையில் பட்டு அது போய் நேகுது. எதை போய் எடுப்பான்? செத்து விழுந்ததை எடுப்பானா, ரெக்கையில் பட்டதை எடுப்பானா? ஏன்? பாவத்தில் விழுந்துட்டா சாத்தான் அவங்கள தொடவே மாட்டான். அவன் என்றைக்கும் அது போஜனத்துக்கு அவனுக்கு ரெடியாக இருக்குது. ரெக்கையில் பட்டது என்றைக்கு இருந்தாலும் பறந்து ஓடிடும். அதை திருப்பியும் அவனை அடித்து பாவத்தில் உள்ள வைக்க தான் சாத்தானுடைய பிளானு. இன்றைக்கி நிறைய பேருடைய விசுவாசிங்க கேட்பாங்க, அவன் இயேசுவையே ஏற்றுக்கல, அவன் சந்தோஷமாக அவங்க வீட்டில் ஒரு சண்டை இல்லை, பணக்குறைவு இல்லை, சுகமாக இருக்கிறாங்க. அவன் பாவத்தில் ஏற்கனவே விழுந்துட்டான். அல்லேலூயா. நீ இன்னும் பாவத்தில் அடிப்படை நிலைமையில் இருக்கும்போதே அவன் உன்னை தான் அட்டாக் பண்ணிக்கினே இருப்பான். அந்த புறா பறக்க என்ன பண்ணுவான்? ஓடி போய் அடித்து காலி பண்ணணும் தான் சாத்தான் நினைப்பான். அதுக்குள்ளே ஆண்டவர் உன்னை பறக்க உறுதுணையாக இருப்பார். அல்லேலூயா. அந்த பாவத்தை மன்னித்து அந்த புறாவை பறக்கிறதுக்கு பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்முடைய இடுக்கமான சூழ்நிலையில் அவரை விட்டு விலகிடாதீங்க. அல்லேலூயா. வழிவாசல்களை உண்டு பண்ணுவார். தப்புவிக்க வழிவாசல்களை உண்டு பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய பாதையை கொஞ்சம் மாற்றணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ போகிற பாதை சரியில்லை, நீ போகிற பாதை சரியில்லை. கர்த்தர்கிட்ட முழங்கால் போட்டு கேளு, அப்பா நான் எப்படி ட்ராவல் பண்ணணும்? என் குடும்பத்தின் சூழ்நிலை மாறணும்னா நான் என்னுடைய வழியை நான் மாற்றணும். உமக்கு பிரியமான வழியில் நான் பிரயாணிக்கணும் ராஜா. இடுக்கமும் நெருக்கமுமான ஜீவனுக்கு ஏதுவான வழியில் நான் பிரவேசிக்கும்போது என்னையும் என் ஜீவனையும் எங்கள் குடும்பத்தின் ஜீவன்களை எல்லாம் நீங்கள் தப்புவிக்க வல்லவர். சிங்கக்கேபியில் போடும்போது அவன் அதான் சொன்னான், என் ஜீவனை தப்புவிக்க வல்லவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் யார் யாரெல்லாம் வழி தப்பி தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்றார், இடுக்கமும் நெருக்கமுமான வழிகள் ஜீவனுக்கு எதுவான வழிகள். அதில் கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், ஆனால் அதில் அநேகர் போகிறாங்க. யாரோன்னா எங்கே ஒன்றா போட்டோங்க, நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன், நான் அவரை பார்க்கணும். நான் யாரை பார்க்கணும்? எனக்கு அதான் ஆசை. அப்படியே வர்ஷிப் பண்ணும்போதே கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு போகணும். அவரோடு வாழ்கிற நாட்கள், இந்த பூலோகத்தின் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்ம ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கோம். ஆனால் அவரோடு சேரும் பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கும் பொழுது எந்த ஒரு தடங்களும் இருக்காது. அல்லேலூயா.